வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில அமுதன் என்ற ஒரு மாணவர் பாத்தீங்கன்னா, அடித்து கொலை செய்யப்பட்டதாக செய்தி வந்துட்டு இருக்கு. ஆனா தாவேகா அமைச்சரவைகள பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கோஷ்டி மோதலால உயிரிழந்திருக்காரு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? சார், தமிழ்நாட்டு மக்களும் சரி, மாணவர்களும் சரி ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலையில பேப்பர்ல வந்து பார்க்க போனீங்கன்னா, போலீசார் லஞ்சம் கேட்டால் புகார் அளிக்க ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடக்கம்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ அரசர் நம்பி வந்து கால் பண்ணி நாங்க சொன்னா எங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா பவர் சென்டர் அவர் தானே. நான் ஏன் சொல்ல வரேன்னா, வந்து 10ஆம் தேதி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 3ஆம் ஆண்டு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அமுதன், அவர் என்ன பண்றாங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கோவை செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு வந்து போதைக்கு விசாரணை வந்து நடத்திருக்கிறாங்க அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள். அவன் என்ன பண்றான்னா வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த போதையை விற்கிறாங்கன்னு சொல்லி அந்த காவல்துறை கிட்ட வந்து பேரை கொடுத்திருக்கலாம். பேரை கொடுத்து அன்னைக்கு காலையில என்னன்னா வந்து இமீடியட்டா அவர் கூட படித்தவங்க 20 பேர் சேர்ந்து அவரை வந்து அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. இரவுல வந்து பார்க்க போனா இனி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட ரத்த கசிவு ஏற்பட்டு அதாவது அவர் இறந்திருக்கிறாங்க. காரணம் அவர் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, போலீஸ் விசாரணையில வந்து அமுதன் வந்து கொடுத்திருக்கிற அந்த வாக்கு மூலம் எப்படி கசங்கிச்சு? யார் வெளியிட்டாங்க சார்? அப்ப அந்த காவல்துறை போதை வித்தவங்களை கூப்பிட்டு உன் கூட சக மாணவன் வந்து இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துக்கிறான்னு சொல்லி வந்து இந்த மாதிரி சொன்னதால அந்த மாணவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சேர்ந்து போய் அவனை அச்சு சாவடிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து சட்டசபையில இருந்து இது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதும் சபாநாயகர் வந்து அதை வந்து அவாய்ட் பண்றாரு. இது கவன ஈர்ப்பு தீர்மானம் நாங்க அந்த துறைக்கு அனுப்பிச்சு வச்சு விசாரணை பண்ணுவோம்னு சொல்றாங்க. சார், ஒரே விஷயம், அப்ப அந்த காலேஜ்ல வந்து பார்க்க போனீங்கன்னா போதை கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்குது. இது அங்க உள்ள ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருக்குது. இது என்ன இருக்குது, ஸ்டேஷன் மூலமா வந்து பஞ்சாயத்து நடந்துக்குதா? இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தம்? நான் இந்த மாமன் பொறுப்பெடுத்துப்பாரா? நான் மாமன் சொல்றது வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜயை கேட்கிறேன். ஏன்னா அவர் தானே சார் பொறுப்பெடுத்துக்கிறேன்னாரு. ஒரு மாமன் சீர் பண்ற மாமன் வந்து பாதுகாக்கிற மாமன் இன்னைக்கு அவருடைய ஆட்சியில 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் வந்து 20 பேர் சேர்ந்து அடிச்சு சாவச்சிருக்கிறாங்க. இது யார் சார் பொறுப்பு? யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க? ஒரு தாய் தன் புள்ள இழந்திருக்கிறாங்க சார். அப்ப நான் கேட்கிறேன், ஏன் அந்த காலேஜ் ப்ரொஃபஸரை விசாரிக்கல? இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தம்? அப்போ அந்த உயர் அதிகாரிகள் யார் தகவல் கொடுத்தது அந்த போதை வித்தவங்களுக்கு? அப்ப தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவு போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுதுன்னு வந்து மக்களுக்கு தெரியுதா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவெல்லாம் தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில் வந்து சேர்க்க விட மாட்டேன்றாரு. அதை முடக்க நினைக்கிறாரு. அவருடைய என்ன ஒண்ணா வந்து அவருடைய ரீல்ஸை போட்டுக்கிட்டு அவருடைய வந்து இப்படி போனாரு, அங்க போனாரு, சாப்பிட்டாரு, குளித்தாரு, ட்ரெஸ் அவுத்தாரு, இதை வந்து நீங்க வந்து மக்கள் மத்தியில பரப்பி விட்டீங்கன்னா அப்போ வந்து நான் கேட்கிறேன், மாணவர்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு? நான் இன்னைக்கு அதை தான் கேட்க வரேன் சார். யார் சார் அப்போ வந்து இன்னைக்கு வந்து கனிம வளவா இருக்கட்டும், இனி மணல் கொள்ளையா இருக்கட்டும், இல்ல லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி சார் புகார் வந்து மக்கள் தைரியமா வந்து கொடுக்க முடியும்? போன ஆட்சியில இதே தான் சார் நடந்தது. மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் மக்கள். எஃப்ஐஆர் காப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியே லீக் அவுட் ஆயிருக்குது. அப்ப காவல்துறை வந்து பெரிய ஓட்ட இருக்குது. அந்த கருப்பாடு யாரு? இப்ப இந்த மாணவன் உயிரிழந்ததுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயோட பதில் என்ன? இன்னைக்கு நான் அதான் கேட்கிறேன். இன்னைக்கு தாவேகா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் வந்து அவங்க கூட்டணி கட்சிகளும் வந்து துதி பாடுறாங்க. இப்ப ஏன் இந்த சட்டசபையில இதை பத்தி யாருமே பேசல? ஏன் எந்த ஒரு டிபேட்லயும் இது வரல? 10ஆம் தேதி நடந்திருக்கிற சம்பவம் இன்னைக்கு 12ஆம் தேதி ஆயிருக்குது. எந்த டிபேட் எந்த பேப்பர்லயும் வரலையே. ஏன் அப்ப வந்து ஊடகத்துறையை வந்து முடக்கி வைத்திருக்காரு முதலமைச்சர் எடுத்துக்கலாமா? காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் பொறுப்பெடுப்பாரா? பவர் சென்டர் கை வச்சுக்கிற முதலமைச்சர் பதில் சொல்வாரா? இல்ல கரூர்ல செத்த மாதிரி 34 பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்து 30 லட்சம் கொடுத்து வாயாடுப்பாரா? சார், கேட்கறதுக்கு மனசு பதறுது சார். கூட படிக்கிறவங்களே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த மாதிரியான மனநிலையில அவங்க வந்திருப்பாங்க? அப்ப அவங்க போதையில தான் அவங்க அடிச்சு சாவச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரையும் வந்து கைது பண்ணணும் சார். கொலை வழக்கா வந்து இது பதிவு பண்ணணும். அந்த காலேஜை வந்து மூடணும். அந்த காலேஜ்ல படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு வந்து கல்வித்துறை அமைச்சரும் பொறுப்பு எடுக்கணும். இல்ல சார், தமிழகத்துல போதைப் பொருளை விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பிரச்சாரமே பண்ணாரு. ஆனா அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் ஒழியாம இருக்கே, எப்படி பாக்குறது சார்? சார், மக்களை ஏமாத்தி இருக்கிறார் சார். மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க சார். ஒரு நடிகன்னு சொல்ற அந்த மாய வலையில சிக்கிக்கிட்டாங்க சார். இன்னைக்கு அண்ணன் வந்து அப்படி பண்ணுவாரு, இன்னைக்கு வந்து மாமா வந்து அப்படி பண்ணிடுவாரு. இன்னைக்கும் வந்து ஓப்பனா சொல்றேன் சார், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல. காவல்துறை டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்குறதுல பிஸியா இருக்கிறாங்க.
நீங்க வேணா கமிஷனர் ஆபீஸ்ல டிஜிபி ஆபீஸ்ல போய் பாருங்க, யாருமே வேலை செய்யல, எல்லாருமே வந்து டிரான்ஸ்பர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, எந்த வழக்கும் விசாரிக்கல, யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. இதுதான் வந்து தாவேகாவுடைய மாற்றமா? இதுக்கா சார் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? இப்ப கேட்டா நாங்களாம் சட்டசபையில இருக்கணும்னுவாங்க, சட்டசபையில இவர் எங்க போனாலும் காவல்துறை ஒரு பேரை வாழப்பூச்சின்னு போயிடுறாங்க சார். அப்புறம் எப்படி சார் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை எப்படி சார் பாதுகாப்பு கொடுக்கும்? இதுல வேற பேப்பர்ல பெருந்தன்மையா வந்து நாங்க வந்து உருவாக்கிட்டோம், தனி பிரிவு உருவாக்கிட்டோம் சார். இது எல்லாமே லஞ்சம் நடக்கல, லஞ்சம் இன்னைக்கும் லஞ்சம் வாங்கி நிற்கிறாங்க சார். கேட்டா நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க சார். என்ன சார் நடக்குது இந்த கவர்மெண்ட்? 90 நாள்ல இவங்க பண்ற கூத்து வந்து இன்னைக்கு உண்மையுமே பாப்பா சட்டசபையா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடே வந்து சந்திச்சிருக்குது. நாடகத்தை சினிமா படம் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க சார். தயவு செய்து தமிழ்நாட்டு மாணவர்களும் மக்களும் ஜாக்கிரதையா இருங்க. டிவிகே தலைவரும் நம்மளுடைய ஜோசப் விஜய் பேச்சை கேட்டு நீங்க போனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த பையன் அமுதனுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். இதுக்கு பின்னாடி உள்ள அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும். இதை வந்து ஒரு தனி நீதிபதியை வச்சு விசாரிக்கணும். இதை தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.